ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் 1 மீட்டர் அளவுக்கு துணி எடுத்து ஃபோல்டிங் என் பக்கம் வச்சு 1.5 அதாவது துணி உள்ளே மடித்து அடிக்கிறதுக்காக கீழே விடணும். அதை நான் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய அளவு ப்ளவுஸ் எடுத்து அதை ஷோல்டரை ஈவனாக வச்சு நெக்கை கரெக்டாக சரி பண்ணிக்கிறோம். இப்போ டேப்பை வச்சு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கீழே லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் 11.5 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். அவங்க கொஞ்சம் இடுப்பு கீழே இறக்கி கேட்டிருக்காங்கனால, அதனால் 12 டேப்பு வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பக்கத்துலேயும் வச்சு 12 அதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். யாராச்சும் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களாகவே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள். நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்களாகவே கண்டிப்பாக வெட்டி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு முறையுமே நாம் நெக்கு வரையும் போதும் சரி, அளவு எடுக்கும் போதும் சரி, ஷோல்டரை வந்து ஈவனாக பிடிச்சிக்கணும். அப்படி நம்ம பிடிக்கும் போது தான் நமக்கு இப்போ நமக்கு நெக்கு எவ்வளோ இருக்குன்றது பார்க்க நான் எந்தெந்த இடத்தெல்லாம் எப்படி ஈவனாக வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ்லேயும் நம்ம போட்டிருக்க துணிலையும் ஃபோல்டிங் சைடு எப்போவுமே மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். பின்பக்கம் வெட்டும் போது மட்டும். இப்போ நெக்கு அதே நெக்கு, அதனால் எவ்வளோ வித்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5. இது நிறைய பேருக்கு எல்லா சைஸ்லேயும் ஓரளவுக்கு 36 வரைக்குமே நமக்கு 2.5 தான் வரும். அதுக்கும் மேற்கொண்டு கொஞ்சம் நான் வந்து ப்ராடாக போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 3 வரும். அது வரைக்குமே நமக்கு 2.5 தான் ஸ்டாண்டர்டாகவே அவ்வளோதான் இருக்கும். இப்போ நெக்கு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணணும். இப்போ ப்ளவுஸை எடுத்துட்டு அது மேலேயே நான் அது கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுனால நெக் வித் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மெஷர் பண்ணி நான் கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா ஆக்க போகிறேன். மேலே நமக்கு 2.5 வச்சோமா, கீழே 3 வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஷேப் இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயே நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். எப்போவுமே மேலே வைக்கிற அளவே கீழே வராது. கொஞ்சம் நாம் 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்கும் போது நமக்கு இன்னும் அழகான நெக் ஷேப் கிடைக்கும். பேக்கில் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு டேப் வச்சு அளந்துக்கலாம். எனக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இப்போ அந்த 2 நெக்கு லைன் மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணிக்கிறோம். எதுலேயுமே ஸ்டிச்சிங்க்காக லைன் விடலை. இப்போ அது 1/2 இன்ச்சு பார்த்திங்களா, அந்த பக்கம் விடணும். அதே மாதிரி நெக் வித்தாண்ட விடணும். இப்படி நான் விடும் போது உங்களுக்கு சொல்கிறேன்.
ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்டிச்சிங் லைன். இது நம்மளோட ரெடி அளவு. இப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். மொத்தமாக எனக்கு 5 இருக்குது. அந்த 5ஐ நான் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸில் நமக்கு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கைக்கு கீழே இப்போ எடுக்கிற அளவு ரெடி அளவு. நம்ம ஸ்டிச்சிங் லைன் எங்கே இருக்கோ அங்கேருந்து கீழே எங்கே முடியுதோ அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7.25 இருக்குது, 7.25 இருக்குது. அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயே நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு மேலே விடணும். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச்சிங்க்காக விட்டோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம லைன் எடுத்துக்கிறோம். இந்த 5 அளவுக்கு, அதாவது 5 அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, 5 இன்ச் அந்த அளவுக்கு. இப்போ அதை ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் லைன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப்புமே பொறுமையாக பாருங்கள். ஒன்றுமே நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்கிறேன், பண்ணுறேன். வீடியோவை ஓட்டலை, நார்மலாக அப்படியே எடுத்து அதே மாதிரி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு இடத்துக்கும் எதை சொல்கிறேன்ட்டு வச்சு பார்த்து அதே மாதிரி கட் பண்ணுங்கள். இது சின்ன சைஸ் 30 சைஸ் ப்ளவுஸ்னால் 1 இன்ச் அளவுக்கு நான் ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோலுக்கு அந்த ஸ்கேலை வச்சு நாம் அந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது சைஸ் இப்போ மெஷர் பண்ணி பாட்டுருங்க. எனக்கு ஹூக் சைடும் ஐப்பட்டி சைடும் 7.5 7.5 இருக்கும். நெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த ஆம்கிட்டேருந்து இந்த ஆம்கிட்ட வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றது டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு இது பேக் சைடோடு இங்கே மொத்தமாக 16 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 7.5 சொல்லிட்டேன், 7. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 30 வரும். இந்த 30ஐ இப்போ நாம் 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா இது 2 ஃபோல்டிங் இருக்குது இதில், அதுக்காக. ஒவ்வொரு ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 15 வருது. திரும்ப அதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 7.5 வருது. அதை நம்மளோட மேலே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன் மேலே வச்சு 7.5 மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இதில் நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். தேவைப்படும் போது நமக்கு துணியில் தையலை பிரித்து விட்டுக்கலாம். அந்த 1 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா ஆம்கோல் கிட்ட, அதை ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது வளைவு, ஆம்கோல் வளைவு எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 6.5 இருக்குது. அதே நமக்கு ஸ்டிச்சிங் லைனில் வச்சு தான் பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு 6.5 கரெக்டாக வருது. இப்போ கீழே வேஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்து 4 ஃபோல்ட் பண்ணி அதை எவ்வளோ இருக்குன்றத மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி ப்ளவுஸ் வச்சு. இப்போ இதில் நம்ம பேக் டாட் இருக்க 1 இன்ச்சும் சைடில் மேலே விட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இப்போ லைன் எல்லாம் நான் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிப்பேன். மார்க் பண்ணியிருக்கேன் டாட்ஸ் எல்லாம். எந்த லைனை எது கூட நான் மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. மேலே நம்மளோட கரெக்டான அளவு எடுத்து கீழே டாட் பிடிக்க 1 இன்ச்சு போட்டோம் பார்த்திங்களா, அது கூடவும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டோம் பார்த்திங்களா, அந்த 2 இன்ச்சு கூட நான் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பேக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ப்ளவுஸில் பேக் பீஸோடது. 30 சைஸுக்கு இப்படி தான் வரும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறத நாம் ஸ்டிச்சிங் லைனில் தான் பண்ணுவோம்.
எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பார்த்திங்களா 1/2 இன்ச்சு, அதில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கும் பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ், நம்மளோட நெக் வித்து மாறாமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி நெக்குக்கு முன்னாடியும் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்மளோட கட்டிங் லைன். இது தான் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது டார்க்காக இருக்கிற லைனில் ஸ்டிச் பண்ணுவோம். கட்டிங் வந்து அதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, ஆம்கோல் கிட்ட 1/2 இன்ச்சு, இப்போது நெக்கு கிட்டேயும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். மொத்தமாக எந்தெந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள். தெரிஞ்சவங்க வீடியோ பார்க்க வேணாம், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கிளாஸ் போய் கற்றுக்க முடியாதுன்னு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் டெய்லி போடுறேன். இதை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கானதை நீங்களே கட் பண்ணி தைச்சி பாருங்கள். எந்த இடத்த கட் பண்ணுறேன், சிஸ்ஸரை எப்படி வைக்கிறேன், இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் கிளாஸ் போகாமலே ஒரு ப்ளவுஸை வெட்டி தைக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எந்த லைனில் கட் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுறோம், வளைவு வரும்போது எப்படி கட் பண்ணுறோம், இப்படி எல்லாமே கவனிச்சுக்கோங்க. நல்ல ஒரு சிசர், ஒரு டேப்பு, ஒரு மார்க்கரு, ஒரு ஸ்கேலு இது இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக துணியை வெட்டலாம். அவ்வளோதான், நமக்கு பேக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் அர்க்காட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது இதெல்லாம் யூஸ் ஆகும், அதுக்காக தான் இந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி விடுறோம். எப்போவுமே பேக் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா நாம் கையை கட் பண்ணிக்கணும். கையை ஏன் கட் பண்ணுறோன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் வரும், ஸ்ட்ரெயிட்டில் வரும். அந்த டைமில் நாம் எப்படி வேணாலும் துணியை மாற்றி போட்டுக்கலாம். கைக்கு தான் துணி பற்றாமல் போயிடும். அதனால் எப்போவுமே ஃபோல்டிங் என் பக்கம் வச்சுருக்கேன், ஆப்போசிட் சைடு எடுத்து போட்டு மொத்தமாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 துணி இருக்குது. ஃபோல்டிங் ஒன்று, பிரிச்ச மாதிரி இருக்கக்கூடிய 2 துணி. கையை எப்போவுமே கட் பண்ணிக்கோங்க. பேக் முடித்ததுமே கையை கட் பண்ணிக்க. இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா கிராஸில் இருக்குது. ஸ்கேலை முடிஞ்ச வரைக்கும் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். அதை நமக்கு லைனை ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கணும். எப்படி துணியில் நேராக வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது நமக்கு கிராஸில் இருக்கிறதுனால இதை வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு துணி நான் லைன் விட்டால் போதும். ஏன்னா இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ், அதனால் நான் 1/2 இன்ச் அளவுக்கு விடுறேன். இதுவே நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா 1.5 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையலுக்கு லைன் விடணும். இப்போ கீழே நம்ம கிராஸாக இருந்த துணிக்காக போட்ட லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையை முடிஞ்ச வரைக்கும் அளவு ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே எப்படி ப்ராப்பராக வைக்கிறோன்னு அதே மாதிரி வச்சு, தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் மேலே, அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க்கு, கீழே ரவுண்டு கிட்ட ஒரு மார்க்கு, அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன். இது நம்மளுடைய கரெக்டான அளவு. இதுக்கு மேலே தான் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்காக அளவு விட போகிறோம். 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்காக விட்டுக்கிறோம். இப்போ இதை நீங்கள் ரேண்டமாக கையை வச்சு வரைய தந்தாலும் வரைஞ்சிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சுலேருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் நாம் இந்த வளைவை எடுக்கணும். கீழே சைடில் துணிக்காக நம்ம மேலே 2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேக்கில் விட்ட மாதிரி கைக்கும் 2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். இது 2 இன்ச்சு தான் விடணும்னு இல்லை, 1 விட்டுக்கலாம், 1.5 விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப நாள் போடட்டுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா துணி விடுறேன். இந்த மாதிரியான ஸ்கேலும் விற்குது. இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கியும் நாம் கர்வ் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ இந்த லைன் எல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வச்சு. கீழே பார்த்திங்கன்னா எடுக்கும் போது ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடணும். இந்த பக்கம் போடும்போது நம்ம ஸ்லாண்டிங்காக போடுவோம், ஆனால் கீழே போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது துணி இந்த இடத்துல வெட்டிடுவோம், வெட்டிட்ட அப்புறம் உள்ளுக்கு போயிடும். அதனால தான் ஆம்கோல் ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு வரையறதுனால வரைஞ்சிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கைக்குழி வெட்டணும். இல்லாட்டி நீங்கள் கையிலேயே ட்ரா பண்ணிருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் எப்படி இதை மார்க் பண்ணணும் 1/2 இன்ச் அளவுக்குன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல கையில் கொஞ்சம் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு கை ரெடி ஆகிடுச்சு. கட்டிங் லைன் எதுவோ அதில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய லைனில் தான் நம்ம வெட்டணும். கைக்குழி வெட்டும் போது துணியை பிரித்து 2 துணியில் தான் நம்ம வெட்டணும். இப்படி வெட்டும் போது மொத்தமாக சேர்த்து வெட்டிடக்கூடாது. இப்போ கை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸு எப்படி வெட்டலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு வெட்டும் போது நம்ம பக்கம் எப்போவுமே ஓப்பனில் இருக்கணும் கிளாத். பேக் வெட்டும் போது ஃபோல்டிங்கில் இருக்கணும், ஃப்ரண்ட் வெட்டும் போது ஓப்பனில் இருக்கணும். இப்படி ஓப்பனில் இருக்கிறது துணி நம்ம பக்கமாக வச்சு பேக் பீஸை எடுத்து அப்படியே இந்த துணி மேலே போட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கேப் விட்டுட்டு போட்டிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போ நம்ம அந்த பீஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது தான் எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம இப்படி தான் பண்ணணும். ஃபுல்லுமே சைடு ஃபுல்லுமே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு நமக்கு எவ்வளோ வேணும், ஷோல்டர் எவ்வளோ இருந்துச்சுன்றதையும் அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு இதை விட ஃப்ரண்ட்டு எவ்வளோ உள்ளே இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணி எடுக்கிறோம். பேக் பீஸ் ஃபுல்லுமே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இங்கே எல் ஸ்லிப்பு கரெக்டாக எடுத்துக்கிறோம். ஆம்கோல் கிட்ட நமக்கு 1/2 இன்ச் அளவுக்கு கைக்குழி வெட்டுறது கையில் வெட்டினா மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வளைவு வரும். ஃப்ரண்ட்டில் தான் இது வரும், அதை தான் அங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட கொக்கி இருக்கக்கூடிய பக்கத்தை தான் நாம் எப்போவுமே எடுக்கணும். எடுத்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரோடு ஜாயின் பண்ண லைன் தான் இது. இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி ஷோல்டருக்கு வெட்டிருக்கோம். நெக் வித்து ஷோல்டர் எல்லாத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு அதுக்கப்புறமா வெட்டிட்டதுக்கப்புறமா ப்ளவுஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எனக்கு ஷோல்டர் 2 இருந்துச்சு, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அது பக்கத்தில் கட்டிங்க்காக 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம். இப்போ நம்ம ரெடி அளவில் வைக்கணும். இந்த ஷோல்டரை நம்ம ஸ்டிச்சிங்கோடு மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம். அதை தான் இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ரெடி அளவு. அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டிச்சிங் லைன். இப்போ இதில் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு ப்ளவுஸை நமக்கு அது எல்லா இடத்துலையுமே எந்த லைனில் வைக்கிறேன்றத பார்த்து கரெக்டாக வச்சு பாருங்க. துணியை எந்த இடத்துல நான் இழுத்து பிடிக்கிறேன், எப்படி சாதாரணமாக ஆம்கோலை எப்போவுமே இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு எப்போவுமே நமக்கு அப்படியே படிஞ்சா மாதிரி உட்காரணும், துணி தூக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு அமைஞ்சிடுச்சு. ஸ்டிச்சிங் லைனில் தான் இதை நான் வச்சுருக்கேன்.
இப்போ இதை அப்படியே நான் கையில் பிடிச்சி மார்க் பண்ணிக்கிறேன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லா ப்ளவுஸ்லையும் இப்படி வராது, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. இது ஒரு சின்ன பொண்ணோடதுன்றதுனால இந்த அளவுக்கு இருக்குது. செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30 சைஸ் அளவுக்கு தான். இப்போ நம்மளோடது ஃப்ரண்ட்டு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதுதான் ஃப்ரண்ட்டோடது. அது மேலேயே நான் பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியும். அது பேக்கோடது, அது கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு தான் ஃபுல் ப்ளவுஸுமே மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டு ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு இடத்தையும் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதனால் அப்படியே நம்ம மார்க் பண்ணி டேப் வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்காக வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து கீழே தையலுக்கும் சேர்த்து 11 வருது எனக்கு. அதை நான் என்னோடய ஷோல்டர் லைன்லேருந்து 11 ஃபஸ்ட்டு நிப்பிள் பாயிண்ட் கிட்ட 8 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எயிட் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அண்டர் பஸ்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கோட தையலோடு சேர்த்து 11. அதை தான் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 11 வந்துச்சு பார்த்திங்களா, அதில் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட அளவு. இதுக்கு கீழே வர போகிறதெல்லாம் பட்டி. சைடில் ஹூக் பட்டி ஐப்பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் விட்டுக்கிறோம். ப்ளவுஸில் நிப்பிள் பாயிண்ட் மேலே ஷார்ப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஹூக் பட்டியில் அந்த அளவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது. அதை தான் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எந்த லைனில் வச்சு மார்க் பண்ணுறன்றதை கவனிச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா, அங்கேருந்து கிடையாது, நம்மளோட சரியான அளவில் இருந்து. இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் கேப் விட்டதுனால அதை பேக்கில் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே இப்போ நம்ம துணி பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்குது. 30 சைஸ்க்கெலாம் நம்ம 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். 32, 34 வரைக்குமே நமக்கு 1 இன்ச் அளவுக்கு தான் கீழே டாட் பிடிப்போம். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி அளவுலேருந்து ஹூக் சைடு தான் எப்போவுமே அளவு எடுக்கணும். பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்து அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். இது எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி தான். ஏன் இப்படின்னா, மேலே 1/2 இன்ச் அளவுக்கு நாம் டாட் பிடிப்போம், ஃப்ரண்ட்டு டாட்டு. கீழே 1/2 இன்ச் அளவுக்கு பட்டி ஜாயின் பண்ணுவோம். நமக்கு ஃபஸ்ட் லைன், அதாவது மேலே ஒரு லைன் எவ்வளோ இருக்கோ அதே தான் நம்ம 3 லைன்லேயுமே இருக்கணும். அதை சரி பண்ணி பார்த்துக்குறோம் டேப் வச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. அது ஃபுல்லுமே எனக்கு எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்காக 2 இன்ச் அளவுக்கு. சரியாக இருக்கான்னு நான் திரும்ப ஒரு முறை பார்த்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு முறையுமே மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு முறை செக் பண்ணுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி சென்டர் டாட்டு பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஆம்கோல்கிட்டேயும் டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5, 1.5, 1.5 தான் இருக்குது. அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணி டேப் எப்படி வச்சு மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. அங்கெல்லாம் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே மாதிரி ஆம்கோல் கீழே சைடு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் லைன்லேருந்து தான் நம்ம அளவுகளை எடுக்கிறோம். எனக்கு இப்போ இந்த சைடு மேலே 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுடணும். நம்ம ஸ்டிச்சிங்லேருந்து தானே இப்போ அளவு எடுத்தோம். அதே அளவு கீழே வச்சு இந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனையும் இது கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா சைஸுக்குமே நான் ஒரு நாளைக்கு ஒரு சைஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் 40 சைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 30 சைஸ், இதையும் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நான் ஒவ்வொன்றுமே இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்லின்னு இருக்கேன். கட் பண்ணதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ சீக்கிரமாக போட்டுடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.